அப்படி நிறுத்திய போது அந்த ஹதீஸ் ரொம்ப பேருக்கு கிடைக்காத ஒரு ஹதீஸ். அப்படி பெருமானார் அவர்களுடைய ஜோதியை கொண்டு வந்த அத்தனை ஆன்மாக்களுக்கு முன்னால நிறுத்தி வச்சப்போ எந்தெந்த ஆன்மாக்கள், கவனிங்க, எந்தெந்த ஆன்மாக்கள் அந்த ஜோதியினுடைய கண்ணோடு தங்களுடைய கண்களை பொருதியதோ, எந்தெந்த ஆன்மாக்கள் அந்த ஜோதியினுடைய கண்களோடு தன் கண்களை பொருதியதோ அதை அல்லாஹ் நபியினுடைய அந்தஸ்துக்கு உயர்த்தினான் என்று சொல்கிறார்கள். அந்த ரசூலை பார்த்ததனுடைய விளைவு தாங்க இவங்க நபிமார்களா மாறுறாங்க. இதில் எந்தெந்த ஆன்மாக்கள் அந்த ரசூலுடைய நெஞ்சை கண்டதோ, இதயத்தை கண்டதோ, அந்த ஆன்மாக்கள் அத்தனையும் இந்த பூமியில் வலிமார்களுடைய அந்தஸ்துக்கு கொண்டு வரப்பட்டார்கள் என்று சொல்றாங்க. இதுல உலகத்துல எத்தனை தொழில் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கான், இன்னைக்கு எத்தனை தொழில் இந்த பூமியில செஞ்சுட்டு இருக்கான். ஒருத்தன் தைய கடை வச்சிருக்கிறான், ஒருத்தன் இரும்பு கடை வச்சிருக்கிறான், ஒருத்தன் வந்து விதவிதமான வித்தியாசமான தொழில்கள் செய்யறாங்களே. அதுல அந்த ஹதீஸனுடைய தொடர்ல சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுனி விரலை கண்ட ஆன்மாக்கள் இந்த பூமியில் தையல்காரர்களாக பிறந்தார்கள் என்று எழுதுறாங்க. இப்படி ஒரு ஹதீஸை நாங்க பார்த்து இல்ல. உடனே சொல்லுவான், என்ன நீங்க வாட்டுக்கு வந்தீங்க கதை விட்டுட்டு போறீங்க, இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கா? இருக்குப்பா, இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு. மிஷ்காத் எடுங்க, மிஷ்காத் எடுங்க. மிஷ்காத்தினுடைய கிதாபுல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்படுகின்ற ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆதமுடைய முதுகில் இருந்த அல்லாஹ் அத்தனை ஆன்மாக்களையும் எறும்புகளை போன்று சிறு சிறு வடிவங்களில் வெளியாக்கினான் எனக்கு முன்னால் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் இருக்கா இல்லையா? எடுத்து பாருங்க. அந்த ஆதமுடைய முதுகுல நபி இருந்தாரா இல்லையா? நான் தெரியாம தான் கேட்க முடியல. ஆதமுடைய முதுகில் இருந்து வெளிப்படுத்தப்பட்ட அந்த ஆன்மாக்கள்ல நபிமார்கள் இருந்தாங்களா இல்லையா? வலிமார்கள் இருந்தாங்களா இல்லையா? தையக்காரன் இருந்தானா இல்லையா? ஜவுளி கடை வச்சிருக்கவன் இருந்தானா இல்லையா? இந்த வஹாபி இருந்தான், இவனே இருந்தான். இவன் மட்டும் எங்க போவான்னு நினைக்கிறீங்க? இவன் எப்படி வஹாபியா நான் சொல்லிட்டான்? இவன் எப்படி வஹாபியா போனான்னு நான் சொல்லி தரட்டா? கண்ணியம் மிக்கவர்களே, அல்லாஹ்வுடைய மெய்யடியாளர்களே, இவன் வஹாபியா போனதுக்கு ஒரு அழுத்தமான காரணம் இருக்குதுங்க. விரல் நுனிய பாக்குறவன் தையக்காரனா போறதுன்னு சொன்னா இப்ப வஹாபியா மாறுறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அந்த இடத்துல. அப்ப அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. என்ன காரணம் தெரியுமா? கண்ணியம் மிக்கவர்களே, அல்லாஹ்வுடைய மெய்யடியாளர்களே, இந்த வஹாபிகளா போன முனாஃபிக் காஃபிர் கூட ஒரு வகையில சேர்த்தி இல்லையா கேட்டா, அவனை கூட ஒரு வகையில நாம சேர்த்துக்கலாம். அவன் மனுஷத்தன்மை இருக்கும் அவன்கிட்ட. ஆனா இவங்கிட்ட அதுவும் கிடையாது, இவன்கிட்ட அதுவும் இருக்காது. அப்ப இந்த வஹாபிகள் எப்படி உருவானா? ஆலமுல் அர்வாஹ் ஆன்ம உலகத்தில் வச்சு தெரியுங்களா? அதே ஜோதியன், அதே ஜோதியனுடைய ஒவ்வொரு பகுதியை கண்டவன் ஒவ்வொன்றாக மாறினான். ஒவ்வொரு ஆன்மாவும் ஒன்றொன்றாக மாறிச்சு. அதுல இந்த வஹாபி நான் இந்த ஜோதியனுடைய அவுரத்தை பார்த்துச்சு. இந்த ஜோதியனுடைய அவுரத்தை ஹதீஸ் எடுங்க, ஹதீஸ் அப்படித்தான் சொல்லுது. அவுரத்தை பார்த்ததனால தான் இவன் இந்த பூமியில இன்றைக்கு வஹாபியாக உலாவறிந்து கொண்டிருக்கிறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் இவன் நிந்தனையை கையாளுவதற்கு காரணம் இவனுடைய பார்வையில அசல்லையே இவனுடைய பார்வையில் பட்ட பொருள் அத்தனை மோசமானது என்றால் அவன் இந்த பூமியிலே மோசமானவனா தான் பிறக்கிறான். இதுதான் அடிப்படை காரணம் என்று சொன்னா, அப்ப நான் கேட்கும் கண்ணியம் மிக்கவர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வால் புகழப்படுகிறார்கள். ஏன் புகழப்படுகிறார்கள்? அல்லாஹ் ஏன் அவர்களை புகழ்றான்? என்ன காரணத்துக்காக புகழ்றான்? கண்ணியம் மிக்கவர்களே, அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறாங்க, இந்த பூமியை எந்த மனிதனுடைய அறிவும் என்ன சிந்திக்க முடியாதுங்கிறான், எந்த மனிதனுடைய அறிவும் என்ன கிரகிக்க முடியாதுங்கிறான். நான் ஏதாவது ஒரு ஓமையால் பிடிக்கப்படுகிறவன் அல்ல. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வஹுவ ஸமீஉல் பஸீர். அவன் எந்த ஒரு வஸ்துவை போலவும் இல்லையே. ஏதாவது ஒரு வஸ்துவாக இருந்தா தான் இவனால சிந்திக்க முடியும். மனுஷனை பொறுத்த அளவுக்கு மனித அறிவனுடைய சுழற்சியினுடைய விதிக்கப்பட்டிருக்கிற கட்டுப்பாட்டினுடைய எல்லை என்ன தெரியுமா? உருவம் இல்லாத எந்த பொருளையும் மனுஷ அறிவு சிந்திக்க தெரியாது, முடியாது, சிந்திக்க முடியாது, மனித அறிவால சிந்திக்க முடியாது என்று சொன்னா, அப்ப அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லையே, அல்லாஹ்வை ஓமப்படுத்த முடியுமா? அவன் அப்படி இருக்கிறான், நிலா மாதிரி இருக்கான், சூரியன் மாதிரி இருக்கான், இல்ல சந்திரன் மாதிரி இருக்கான், இல்ல ஆம்பளை மாதிரி இருக்கான், இல்ல பொம்பளை மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? அல்லாஹ் எதை போலையும் இல்ல, அல்லாஹ் எதை போலையும் இல்ல. அப்ப எப்படித்தான் இவன் அல்லாஹ்வை சிந்திப்பான்? எப்படித்தான் இவன் அல்லாஹ்வை நினைப்பான்? நம்மளும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம், நாங்களும் காலகாலமா அல்லாஹ்வை வணங்குறோம்,
அல்லாஹ்வை இபாதத் செய்றோம், அல்லாஹ்வை தொழுகிறோம், எவ்வளவோ பண்றோம், அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டுறோம். வாய்த்தா அல்லாஹ் அக்பர்னு சொல்லுச்சு. அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டின உடனே இவன் வர வேண்டிய பாக்கி எவ்வளோன்னு கணக்கெடுக்கான். எவ்வளவு பாக்கி வர வேண்டி இருக்குன்னு அதுலயே நிலையில் நின்று பூராத்தையும் கணக்கு எடுத்துட்டு இருக்கான். அப்படி இல்லைன்னு சொன்னா, நான் கிளம்பி வரும்போது பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு மாதிரியா பார்த்தான். தொழுதுட்டு போய் அவனை ஒரு கை வச்சுக்கணுங்கிறான். இதைத்தான் சிந்திச்சுட்டு இருக்கான். அட நீ அல்லாஹ்வை சிந்திக்கிறவன்டா, அல்லாஹ்வை சிந்தி, அல்லாஹ்வை அல்லவா சிந்திக்கிறவன் என்று சொன்ன அல்லாஹ்வை சிந்திக்க முடியாதுங்க. சிந்திக்கின்ற வலு, சிந்திக்கின்ற ஆற்றல், சிந்திக்கின்ற அந்த தன்மை மனித அறிவுக்கு கிடையாது. அப்ப இல்லாத ஒன்றை புடிச்சுக்கிட்டு நீ சாதி சாதி என்று சொன்னா, முடியாத ஒன்றை புடிச்சுக்கிட்டு செய்ய என்று சொன்னா எப்படி செய்யாது? என்னால முடியாது, எனக்கு தெரியாது, நான் யோசிக்கிறேன், நான் சிந்திக்கிறேன், எவ்வளவோ யோசிக்கிறேன், என் புத்திக்கு புலப்படல, என் அறிவுக்கு எட்ட இல்ல, அவன் எப்படி இருக்கிறான்னு தெரிய இல்ல. இதனால தான் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுத்தான் பாருங்க, அவனை சிந்திக்கிறதுக்கு வழி சொல்லி தர்றான், அவனை நினைக்கிறதுக்கு வழி சொல்லி தர்றாங்க. படைத்தவனுக்கு தெரியும் என் சிருஷ்டியிலே இருக்கின்ற மிக மகத்துவம் பொருந்திய சிருஷ்டி என்று பேசப்படுகிற மனிதன் கூட என்னை சிந்திக்க முடியாது என்பது அவனுக்கு தெரியும். தெரிஞ்சனாலதான் அவன் சொல்லித் தர்றான், என்னை சிந்திப்பதற்கு, என்னை நீ நினைப்பதற்கு நான் உனக்கு வழி சொல்லி தர்றேன். அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான், என்ன நீ சிந்திக்கிறதுக்கு நான் உனக்கு வழி சொல்லி தரேன். குர்ஆன்ல ஆயத்து இருக்குல்ல, ஃபதுகுரூனி, அது குறுக்கும்னா, ஃபதுகுரூனி அது குறுக்கும்னு சொல்லி கொடுக்கிறான். என்ன நினை, நான் உன்னை நினைக்கிறேன். எப்படிங்க நினைக்க? நான் தெரியாம தான் கேட்க. எனக்கு இத்தனை நாள் நானும், எனக்கு 54 வயசு ஆச்சு, இவ்வளவு நாள் நானும் சிந்திக்கிறேன், என்னத்தான் தெரியுது, ஒரு அளவும் தெரியல. மடக்கி நானும் யோசிச்சு தான் பாக்குறேன், ஒண்ணும் விளங்க மாட்டேங்குது. அப்ப அல்லாஹ் உன்னை நீ நினைக்க சொல்ற, அப்பதான் நீ என்ன நினைப்பேங்கிற. உன்னை எப்படி நினைக்க எனக்கு வழி சொல்லி கொடு, நான் உன்னை எப்படி நினைக்கிறது எனக்கு வழி சொல்லி கொடு. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வணக்கம் என்ற ரீதியில் தொழுகை என்ற ஒன்றை கொண்டு வந்து சலாத்தை கொடுக்குறாங்க. தொழுகை என்ற ஒன்றை கொண்டு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க. இதுதான் அல்லாஹ்வை நினைக்கிறதுக்குள்ள வழின்னு சொல்லி தர்றாங்க. அங்க போய் நின்னாலும் வழி இல்லை, அங்க போய் நின்னாலும் விளங்குதா? ஒன்றும் விளங்க இல்ல. அப்ப தொழுகை என்ன? முதல்ல தொழுகைய விளங்க இல்ல, அப்புறம் தொழுகையில இருக்கிறவனை விளங்குறது எங்க? தொழுகையே விளங்க இல்ல, இப்ப தொழுகையில இருக்கிற ஆளை பிடிச்சிட்டு எப்படி விளங்குறது? அப்ப தொழுகையை முதல்ல விளங்கணும். தொழுகை என்னங்க? தொழுகைங்கிறது என்ன உங்களுக்கு தெரியுமா? இப்படி சொன்னா அவன் நல்லா கோவப்படுவாங்க. வஹாபி எல்லாம் பாத்தீங்களா, இந்த ஆளுக இப்படித்தான் எங்களுக்கு தெரியும், முதல்லயே இப்படித்தான் சுத்தி இங்க தான் வந்து நிப்பாங்கன்னு தெரியும் எங்களுக்குன்னு உடனே ஒரு போடு போட ஆரம்பிப்பான். ஆனா உண்மை அதுதாங்க, வேற வழி எல்லாம் கிடையாது. யதார்த்தம் அதுதான், சத்தியம் அதுதான், உண்மை அதுதான். அதைத்தான் நாம ஒப்புக்கொள்ளணும். அதை தவிர வேற வழியும் நமக்கு கிடையாதுங்க. வேற வழி இருந்தா அப்ப நீ எனக்கு சொல்லி கொடு, நான் கேட்கிறேன். வேற வழி இருந்தா அல்லாஹ்வை நினைக்கிறதுக்கு, அல்லாஹ்வை சிந்திக்கிறதுக்கு வேற ஏதாவது ஒரு வழி இருந்தா அதை எனக்கு சொல்லிக் கொடு, நான் கேட்கிறேன்னு. உன்னால சொல்லிக் கொடுக்க முடியாது. ஏன்னா உலகம் தோன்றிய காலத்திலிருந்து அல்லாஹ்வை சிந்திச்சவெல்லாம் ஏமாந்துதான் போயிருக்கான். அல்லாஹ்வை சிந்திச்சவெல்லாம் பைத்தியக்காரனா தான் போயிருக்கிறான். அல்லாஹ்வை சிந்திச்சவெல்லாம் காடு மேடு தான் சுத்தி இருக்கிறான். கடைசி வரலி ஒன்று விளங்க இல்ல. கடைசியில இப்ப விளங்குச்சு. முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கி தர்றாங்க, காமிச்சு கொடுக்குறாங்க. அல்லாஹ்வை எப்படி சிந்திக்கிறதுங்கிறதுக்கு காமிச்சு தர்றாங்க பாருங்க. எப்படி தர்றாங்க பாருங்க. தொழுகை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இப்ப இந்த தொழுகையில என்ன இருக்கு? 4 நிலைகள் கையாளப்படுது. தொழுகையில 4 நிலைகள் கையாளப்படுது. ஒன்னு கியாமு, இன்னொன்னு ருக்கு, இன்னொன்னு என்னதா அதான் பார்த்தேன் சுஜூது, இன்னொன்னு சுஜூது, இன்னொன்னு காய்தா இருப்பு. இப்ப வாங்க, இப்ப நிலை என்று சொன்னீங்க பாருங்க, கியாமு. இந்த கியாமுங்கிறது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிக்கிற முதல் எழுத்து அலிஃப். இந்த ருக்குவுக்கு போனவன ஹே, சுஜூதுக்கு போனவன மீம், காய்தால உட்கார்ந்தவன தாலு. இந்த 4 ஒண்ணு சேர்த்தா என்ன வருது? அஹ்மது வருது. இந்த 4 ஒண்ணு சேர்த்தா என்ன வருது? அஹ்மது வருது. அப்ப அல்லாஹ்வை சொல்லி தரேன்னு சொல்லி போட்டு அஹ்மதை காமிச்சு கொடுக்கேன்டா. அல்லாஹ்வை சொல்லி தரேன்னு சொல்லிட்டு அஹ்மதெல்லாம் காமிச்சு கொடுக்கிறேன்டா. அல்லாஹ் சொல்லா, அல்லாஹ் சொல்லா, அவனுடைய அடியார்களை பார்த்து சொல்லா, தன் ரசூலை பார்த்து சொல்லா, முஹம்மதே முஸ்தபாவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களை நான் ஏன் வெளியே கொண்டு வந்தேன் தெரியுமா? உங்களை எதுக்காக நான் படைச்சேன் தெரியுமா? நீங்க யாரு தெரியுமா? என் அடியார்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் தெரியுமா? ஜஅல்துக, உம்மை நான் வெளிப்படுத்தினேன். அல்லாஹ் சொல்றான், ஜஅல்துக
உண்மை நான் வெளிப்படுத்தினேன். எதுக்காக வெளிப்படுத்தினேன் தெரியுமா? என் அடியார்கள் என்னை சிந்திக்க முடியாமல் திண்டாடுறான். என் அடியார்கள் என்ன நினைக்க தெரியாம விழிப்பு போய் நின்று கொண்டிருக்கான். அவன் என்ன நினைக்கணும், அவன் என்ன சிந்திக்கணும், அவன் என்கிட்ட கேட்கணும், நான் அவனுக்கு கொடுக்கணும். இதை எல்லாம் செய்வதற்கு முஹம்மதே உங்களை நான் கொண்டு வந்தேன். எப்படி கொண்டு வந்தேன்? எப்படி வெளிப்படுத்தினேன் தெரியுமா? எப்படி வெளிப்படுத்தினேன் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், ஜஅல்துக, உம்மை நான் வெளிப்படுத்தினேன். எப்படி வெளிப்படுத்தினேன்? திக்ரன், திக்ரன், நினைப்பாக வெளிப்படுத்தினேன். எப்படி? நினைப்பாக வெளிப்படுத்தினேன். யாருடைய நினைப்பா வெளிப்படுத்தின? யா அல்லாஹ். அப்ப அல்லாஹ் சொன்னா, மின் திக்ரி, என்னுடைய நினைப்பு நீதான். அப்ப உம்மை நினைக்கிறது தான் என்ன நினைச்சது என்று சொல்லி கொடுத்தான். எல்லாம் கவனிங்க. திக்ரன் மின் திக்ரி, என்னை நினைப்பது என்பது உம்மை நினைப்பதுதான் என்னை நினைத்தது என்று அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். அப்ப என்ன? தொழுகையில போய் நிற்கும் போது எதை நினைக்கணும்? தொழுகையில போய் நின்றா எதை நினைக்கணும்? நம்ம ஆளு பதிலே சொல்ல மாட்டாங்க, பயந்து போய் உட்காந்துருவாங்க. இது என்ன பெரிய வில்லங்கத்துல கொண்டாந்து ஆள் விடுறான்? தொழுகையில போய் நின்னா எதை நினைக்கிறோம்? அந்த தொழுகையை அசைத்து காட்டிய, அந்த தொழுகையை நிகழ்த்தி காட்டிய, அந்த தொழுகையின் முழு உருவமாக, அந்த தொழுகையின் முழு வடிவமாக நின்று கொண்டிருக்கிற முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிந்திப்பதுதான், பார்ப்பதுதான், எண்ணுவதுதான் தொழுகை. அதுதான் அல்லாஹ்வை நினைச்சது கூடிய பேச்சு. வேற எதுவும் கிடையாதுங்க. இல்ல இதை விட்டுட்டு வேற மாதிரி சிந்திக்க முடியும், இதை விட்டுட்டு வேற வழியில அல்லாஹ்வை யோசிக்க முடியும் என்று சொன்னா, அப்படி யோசிக்கக்கூடிய வழி இருந்தா சொல்லுங்க, நாங்க ஒப்புக்கொள்றோம். ஒரு காலத்திலும் முடியாது. ஏன்? அல்லாஹ் எடுத்த முடிவுங்க இது. அல்லாஹ் எடுத்த முடிவு இது. அவன் தீர்மானித்த தீர்மானம் இது. அவன் தான் முடிவுக்கு கொண்டு வர்றான். என்னை என் அடியான் இப்படித்தான் நினைக்க முடியும் என்று ஒரு தீர்மானத்தை உருவாக்கி, அந்த தீர்மானத்தினுடைய வெளிப்பாடாக முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு வந்து நிறுத்துறான். அப்ப ரசூல் இல்ல, உன் ரசூலை நினைப்பது. நான் இன்னொரு சூஃபியாக்களுடைய ஒரு வாக்கியத்தை நான் உங்களுடைய கவனத்துக்கு தர்றேன். அவர்கள் தொழுகையை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது சொல்றேன். முதல்ல தொழுகையை பத்தி ரசூலுல்லாஹ் சொல். இதுல அதுக்கு முன்ன இன்னொரு வார்த்தையை நான் சொல்லணும். தொழுகைங்கிறது ரசூலுல்லாஹ்வை சிந்திக்கிறது. தொழுகைங்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிந்திக்கிறது. அதுதான் தொழுகை என்று, அதுதான் தொழுகை என்று அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். ஆனா இந்த வஹாபிய கிரீன் சேனலா ரெட் சேனலா கேட்டுக்கொள்ளுவோமே, எல்லோவா போச்சுடா, இது ஒரு சிக்கலா? சரி, ஒரு வஹாபி அவன் சொல்றான், அவன் தன்னுடைய புஸ்தகத்தில், நான் ஆளுடைய பேரை சொல்லல, புஸ்தகத்தை சொல்றேன். ஆளுடைய பேரை சொல்லாம புஸ்தகத்தை சொல்றேன். தக்வியத்துல் ஈமான் என்று சொல்லக்கூடிய புஸ்தகத்துல பேஜ் நம்பர் 92, பேஜ் நம்பர் 92வது பக்கத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிந்திப்பதை, நினைப்பதை பற்றி ஒரு ஆள் சொல்றான். என்ன சொல்றான் தெரியுங்களா? தொழுகையில் கவனிக்க வேண்டும் கண்ணியமிக்கவர்களே, தொழுகையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிந்திப்பதானது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எண்ணுவதானது, நினைப்பதானது, தான் வளர்க்கின்ற தன்னுடைய ஆடு, மாடு, கழுதை, பன்றி போன்றவற்றை நினைப்பதை விட, ஏன் விபச்சாரம் செய்கின்ற எண்ணத்தில் மூழ்குவதை விட ரசூலுல்லாஹ்வை நினைப்பது மிக கெட்ட ஒன்று என்று ஒருத்தர் எழுதுறான். இப்ப சொல்லுங்க, எது சரி? எந்த அளவுக்கு தன்னுடைய ரசூலின் மீது இவன் காழ்ப்புணர்வு உள்ளவனாக இருந்தால் இப்படி ஒரு வாக்கியத்தை சொல்லுவான்? இவன் எப்படி இஸ்லாம் என்ற இந்த இஸ்லாமிய உலகம் ஏற்றுக்கொள்ள முடியும்? யோசிச்சு பாருங்க கண்ணியம் மிக்கவர்களே. மஆதல்லாஹ், சம்ம மஆதல்லாஹ், அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானா. இப்படி ஒரு வாசகத்தை எழுதி வைத்துக் கொண்டுதான் இவர்கள் சொல்கிறார்கள், மக்களை நாங்கள் வழிதிருத்துவதற்காக வருகை தந்திருக்கிறோம் என்று, இந்த மனித சமுதாயத்தை சீர்திருத்தி அமைப்பதற்காக நாங்கள் வெளிப்பட்டிருக்கோம் சொல்லி பெரிய டேரா டவாலி எல்லாம் தூக்கிட்டு ஒரு ஊரா சுத்துறாங்க. இது மட்டுமா? இப்படி ஒரு வார்த்தையை மட்டும்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் இந்த ஆளுகள் சொல்லி வச்சானா, எழுதினானா? கண்ணியம் மிக்கவர்களே, அடுக்கடுக்காக வரிசை வரிசையாக அவர்களுடைய நூல்களில் இருந்து ஒவ்வொரு பிரச்சனையும் நாங்கள் எடுத்து தர முடியும். ஹிஃபுல் ஈமான் என்ற ஒரு நூல், பேஜ் நம்பர் 6, 6வது பக்கத்துல, 4 பேர் தானா வருது, 6வது பக்கத்துல எழுதுறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவாக அறியக்கூடிய அவர்களுடைய ஞானத்தை பற்றி அவன் எழுதி கொடுக்கிறான். என்ன சொல்றான் தெரியுங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவான அறிவானது மதலை பிள்ளைக்கும் பைத்தியக்காரனுக்கும், மதலை பிள்ளைக்கும் பைத்தியக்காரனுக்கும், ஏன் இப்லீசுக்கு வழங்கப்பட்ட அறிவை விட மிக குறைவான அறிவு என்று எழுதுறான். சொல்லுங்க,
இவன் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உங்களுக்கு காட்டி தரக்கூடிய ஆள் என்று நீங்க நம்பினா அல்லாஹ் உங்களை காப்பாற்றட்டும். இல்லை, இவன் ஒரு முஸ்லிமே இல்லை, முஸ்லிம் என்ற வேடத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய முனாஃபிக், நய வஞ்சகன், தேச துரோகி, மார்க்கத்தை துண்டாடுகிறவன், பிளக்கின்றவன், இந்த மார்க்கத்தினுடைய ஐக்கியத்தை உடைக்கின்றவன் என்று நீங்கள் நினைச்சா அவனை ஒதுக்குங்க. அவன் எந்த ரூபத்தில் வந்தாலும் ஒதுக்குங்க. அவன் எப்படிப்பட்ட கோலத்தில் வந்தாலும் அவனை ஒதுக்குங்க. கண்ணியமிக்கவர்களே, உங்களுடைய ஈமானை நீங்கள் பாதுகாப்பதற்கு நான் உங்களுக்கு தருகிற ஒரே ஒரு துருப்பு சீட்டு, உங்களுடைய ஈமானை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு நான் உங்களுக்கு தருகிற ஒரே ஒரு துருப்பு சீட்டு என்ன தெரியுமா? கண்ணியம் மிக்கவர்களே, நீங்கள் எவனிடம் பேசுகிறீர்களோ, பேசுகின்ற மனிதன் உங்களிடத்தில் பேசுகிற போது அவனுடைய வாயில் இருந்து உங்களுடைய ரசூலை பற்றிய தரக்குறைவான ஒரு வார்த்தை வந்தாலும் சரிதான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மகத்துவத்தை மாசுபடுத்துகின்ற ஒரு வார்த்தை அவனுடைய வாயிலிருந்து வந்தாலும் சரிதான், அல்லது வலிமார்களை நிந்திக்கின்ற ஒரு வார்த்தை அவனுடைய வாயிலிருந்து வந்தாலும் நீங்கள் கண்டுகொள்ளுங்கள், அவன் உங்களுடைய விரோதி, அவன் உங்களுடைய விரோதி என்பதை நீங்கள் கண்டுகொள்ளுங்கள். இதுதான் இன்று இஸ்லாமியர்களுக்குள் இருக்கின்ற குழப்பங்களில் இருந்து முஸ்லிம்கள் தங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்குரிய வழி. இதை தவிர வேற வழி கிடையாதுங்க. ஆனால் அதே நேரம் நான் சொல்றேன், கண்ணியம் மிக்கவர்களே, அந்த முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், டைம் இருக்கா? اللهم صل على سيدنا ومولانا محمد معدن الجود والكرم منبع العلم والحلم والحكم وعلى آله وبارك وسلم صلى الله على النبي الأمي صلى الله عليه وسلم صلاة وسلام عليك وعلى آلك وأصحابك يا حبيبي يا رسول الله. கண்ணியமிக்கவர்களே, இந்த பூமியில் எத்தனை பிரிவுகள் இஸ்லாமிய அமைப்புகளுக்குள் காணப்படுகிறது நன்றாக கவனிக்க. வகை வகையான பிரிவுகள். ஒரு பிரிவுக்குள் இருந்து இன்னொரு பிரிவு புலந்து வருது. இன்னைக்கு தௌஹீத் ஜமாத் என்று சொல்லிக் கொண்டிருக்க இந்த ஆளுகளுக்குள்ள இன்னைக்கு கேரளாவில் மட்டும் கிட்டத்தட்ட 80 பிரிவுகளாக அவன் பிரிந்து இருக்கான். அவங்க இன்னைக்கு 80 பிரிவுகளாக கேரள மாநிலத்தில் மட்டும் இவர்கள் பிரிந்து இப்போது செயல்பட்டுக் கொண்டிருக்கான். ஏன்? அவன் ஒரு அமீர், இவன் ஒரு அமீர், இவன் ஒரு அமீர், அமீர் ஹமீர், ஹமீர் கடைசியில் ஹமீரா போயிட்டான். இப்படி பேசி 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 கடைசியில் அவன் எல்லாம் ஹமீரா போனான். இவன் அமீர் இல்லடா, இவன் ஹமீர்ண்டா, அவன் இவன் ஹமீர்ண்டா, இவன் அவன் ஹமீர்ண்டா. இப்படியே உடைஞ்சு 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 இன்றைக்கு 80 பிரிவா உட்கார்ந்து இருக்கான் இன்றைக்கு கேரளாவுக்குள்ள. ஆக இத்தனை பிரிவுகள் இஸ்லாமிய மார்க்கத்திலே இஸ்லாமியர்களுக்குள்ளே ஏற்பட்டு நின்று கொண்டிருக்கின்ற சொன்னாக்கா, கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் தஆலா அவனுடைய மெய்யடியாளர்களே, இதுல சுன்னத் வல் ஜமாஅத் என்று சொல்லக்கூடிய பிரிவு மட்டும்தான் சத்தியத்தின் மீது நிலைத்திருக்கின்ற ஒரு கூட்டம் என்று நீங்க எதை வச்சு சொல்றீங்கன்னு ஒரு ஆள் கேட்டான். நாங்க தொழுவலையா? நீங்க மட்டும்தான் தொழுவுறீங்களாப்பா? நாங்களும் தான் தொழுவுறோம். நீ என்ன தொழுவுற? வேற 5 வேளை தொழுவுற. நான் இஸ்ராக்கு தொழுவுறேன், லுஹா தொழுவுறேன், அவ்வாபின் தொழுவுறேன், தஹஜ்ஜுத் தொழுவுறேன், இன்னும் என்னென்ன பலா இருக்கா அத்தனையும் தொழுவுறேன். அவன் சொல்றான், நீ என்ன பெருசா தொழுவுற? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கவனிங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், அவர்களுடைய சமூகத்தினுடைய மக்களை எச்சரிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ், என் சமூகத்துடைய மக்களின் மீது ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே நீங்கள் ஒரு சாராரை பார்ப்பீர்கள். அந்த சாரார் எறும்புகளுடைய புற்றுக்குள் இருந்து வெளிப்படுகின்ற சாரை சாரையாக வெளிப்படுகின்ற எறும்புகளைப் போல அவர்கள் வெளிப்பட்டு உங்களுக்கு மத்தியில் வருகை தருவார்கள். அவர்களுடைய வணக்கம் யக்ரஊனல் குர்ஆன, அவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள், ஆனால் அது அவர்களுடைய தொண்டைக்குழிக்கு கீழே இறங்காது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். அவர்கள் வணங்குவார்கள், அவர்கள் தொழுவார்கள். அவர்களுடைய தொழுகையோடு உங்களுடைய தொழுகையை நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பீர்களானால் உங்களை அறியாமலேயே உங்களுடைய தலைகள் கவிழ்ந்து போய்விடும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா இத்தனையும் செய்வான். கடைசியில ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவ்வளவு குர்ஆன் ஓதுனவன், இவ்வளவு தொழுதவன், இவ்வளவு செஞ்சவன், இவன் யாரு தெரியுமா? இவன் யார் தெரியுமா? இவர்கள் இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியேறியவர்கள் என்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவனுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். அவன் என்னுடைய உம்மத்து இல்லை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மட்டும் சொல்ல இல்ல, இந்த மார்க்கத்துல இன்னொரு சிக்கல் இருக்குதுங்க. அப்படி வெளியேறி போன ஒருத்தன், முல்ஹிதா வெளியேறி போன ஒருத்தன், ஜிந்தீகா வெளியேறி போன ஒருத்தன், நிந்தனை செய்து வெளியேறி போன ஒருத்தன்,
திரும்ப தௌபா செஞ்சா வந்துடலாம். இந்த மார்க்கம் அதுக்கு ஒரு சலுகையை கொடுத்து வச்சிருக்கா இல்லையா? இருக்கா இல்லையாங்க? முஷ்ரிக்கே வரலாங்க, முல்ஹிதன்னா முஷ்ரிக்கே இந்த மார்க்கத்துக்கு திரும்பி வந்துடலாம் தௌபா செஞ்சுட்டான்னா. அப்படி ஒரு நிலை இருக்கிறது. அப்படி ஒரு நிலையை நீங்கள் அனுமானத்தில் இவர்களுடைய விஷயத்தில் கொள்ளாதீர்கள் என்கிறார்கள் ரசூலுல்லாஹ். இவங்களுடைய விஷயத்துல அப்படி ஒரு அனுமானத்தை நீங்க கொள்ளாதீர்கள். ஏன் தெரியுமா? யம்ரகூன ஸம்ஹ கமா யம்ரகு ஸஹ்பு என்று சொன்னார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி வில்லில் இருந்து அம்பு பாய்ந்து வெளியேறி போய்விடுகிறதோ அப்படி போய்விட்ட அந்த அம்பு மீண்டும் வில்லுக்கு எப்படி திரும்பி வராதோ அதை போல இவர்கள் இஸ்லாமை விட்டு வெளியேறி போய்விடுவார்கள் என்று சொன்னார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திரும்பி வரமாட்டான். இவன் திரும்பி வருவான் என்று நீங்க நப்பாசை எல்லாம் வைக்காதீங்க. எங்க வாப்பாவாச்சே, எங்க அண்ணனாச்சே, எங்க தம்பியாச்சே, மாமனாச்சே, மச்சானாச்சே, இப்படி வழிகட்டு போயிட்டானே, அவனுக்காக நாம துவா செய்வோம். இல்ல நீ என்ன செஞ்சாலும் சரிதான், ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அவன் போயிட்டான். அவன் போயிட்டான், இனி வரமாட்டான். அவன் விஷயத்துல நீ ஆதரவு வைப்பது, அவன் விஷயத்துல நீ அபிலாஷை கொள்வது, எதிர்பார்ப்பது என்பது காணல் நீர், நடக்காது. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கேட்கிறேன், அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்று சொல்லக்கூடிய பிரிவு மட்டும்தான் இந்த பூமியில் சத்தியத்தில் நிலைத்திருக்கிற ஒரு பிரிவு என்று நீங்கள் வாதிக்கிறீங்களே, என்ன ஆதாரத்தை வச்சுட்டு நீங்க வாதிக்கிறீங்க? தொழுகையா, நோம்பா, ஜக்காத்தா, ஹஜ்ஜா, தொப்பியா, தாடியா, ஜுப்பாவா, பைஜாமாவா, ஜோல்னா பையா, என்ன எதை வச்சு சொல்றா? சுன்னத் ஜமாஅத் மட்டும்தான் சத்தியத்தில் இருக்கின்ற ஒரு மார்க்கம் என்று எதை வச்சு சொல்ற? நான் ஆதாரத்தை தந்தா செத்து போயிருவடியே. சுன்னத் வல் ஜமாஅத் மட்டும்தான் சத்தியத்தில் நிலைத்திருக்கின்ற கூட்டம் என்பதற்குரிய ஆதாரத்தை நான் எடுத்து முன்னால வச்சா நீ செத்து போயிருவடா. நாக்கு அப்படிங்கிட்டு செத்துருவ. நீ பேசுவதற்கு உனக்கு நாக்கு இருக்காது, எதிர்கொள்வதற்கு உனக்கு துணிச்சல் இருக்கா போயிடும். என்ன ஆதாரம் என்று கேட்கிறான். எங்களை பார்த்து கேட்க, சுன்னத் வல் ஜமாஅத் பிரிவு தான் சத்தியத்தில் நிலைத்திருக்கின்ற ஒரு கூட்டம் என்பதற்கு என்ன ஆதாரம்? அடே ஷியாவை எடுத்து பார். இன்னைக்கு ஷியாவினுடைய கும்பலை திரும்பி பாருங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தின் மீது அபரிமிதமான மஹப்பத்தை கொண்டிருக்கிறவர்கள் நாங்கள் என்று வாதித்து வாதித்து கடைசியில காஃபிரா போனவங்க. சாதாத்துகளை நாங்கள் உயிருக்கு உயிராக நேசிக்கிறோம் சொல்லி 4000 கடிதங்களை எழுதி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குடும்பத்தோடு அழைத்து கூஃபாவிலே அவர்களுக்கு தெரியாமலே அவர்களுடைய கழுத்தை அறுத்து கொண்டு நாசம் செய்தவர்கள் இந்த ஷியாக்கள். இவனுடைய மஹப்பத்து, இவனும் தான் தாவா செஞ்சான். மஹப்பத்தை குறித்து, நேசத்தை குறித்து இவனும் தான் தாவா செஞ்சான். ஆனால் இவன் எத்தனை பொய்யான தாவாவை வைத்துக் கொண்டிருந்தான் என்பது வெளிப்பட்டதா இல்லையா? இன்னைக்கு அல்லாஹ்வுடைய லானத்து அந்த கும்பலின் மீது இறங்கிக் கொண்டிருக்கு. இன்னைக்கு இறைவனுடைய சாபம் ஷியாக்கள் மீது இறங்கிட்டு இருக்கு. அடையாளம் வேணுமா? ஆதாரம் வேணுமா? தலீல் தேவையா? ஷியாக்களில் இருந்து ஒரு ஹாஃபிதை எனக்கு நீங்க காட்டி கொடுங்க, அவன் நல்லவன் என்று நான் சொல்றேன். ஷியாவுடைய வகுப்பில் இருந்து ஒரே ஒரு ஹாஃபிதை, குர்ஆனை மனனம் செய்த ஒரு ஹாஃபிதை ஷியாக்களுடைய கூட்டத்திலிருந்து காமிச்சு கொடுங்க. அல்லாஹ் தஆலா அந்த ஷியாக்களுடைய பாரம்பரியத்தில் இருந்து குர்ஆனை புடுங்கிட்டான். குர்ஆனை போனதற்கு பின்னால் அவன் அஹ்லு ஸலாத்துமார்களை நேசிக்கிறேன் என்று சொல்லுவது வேஷமங்க. இப்படி எத்தனை கூட்டம். இதுல அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் சார்ந்த பிரிவை சேர்ந்தவர்கள் சத்தியத்தில் நிலைத்திருக்கிறார்களா? என்ன ஆதாரம் என்று கேட்கிறான். என்ன ஆதாரம் என்றதை நாங்க கொடுத்தா உன்னால தாங்க முடியுமா? உன்னால் அதை எதிர்கொள்ள முடியுமா? உன் தரப்பிலே இல்லை இல்லை நாங்கள் தான் சத்தியவந்தர்கள் என்று நிரூபித்து காட்டுவதற்குரிய ஒரு ஆதாரத்தை உன்னால கொடுக்க முடியுமா? நான் தர்றேன் ஆதாரம், நீ செத்தே போயிருவ ஆதாரத்தை கொடுத்தேன்னு சொன்னா. என்ன ஆதாரம் தெரியுமா? கண்ணியம் மிக்கவர்களே, இந்த பூமியில் இருக்கின்ற இன்னைக்கு எத்தனை பிரிவுகள் இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கு. அத்தனை பிரிவையும் கால்குலேஷன் பண்ணுங்க, அத்தனை பிரிவுகளையும் சர்வே பண்ணுங்க. அத்தனை பிரிவுகளிலும் இருந்து மாறுபட்ட ஒரு பிரிவு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய பிரிவு மட்டும்தான். அது ஒன்றுதான் சத்தியத்தில் நிலைத்திருக்கின்றது என்பதற்குரிய ஆதாரம். இந்த பிரிவில் மட்டும்தான் வலிமார்கள் இருக்கிறார்கள். வேற எந்த பிரிவிலும் கிடையாதுங்க. வேற எந்த பிரிவிலும் வலிமார்கள் கிடையாது. சொல்லுவான் இந்த ஜோல்னா போய் தூக்கிட்டு அலையவன் சொல்லுவான், எங்கட மலக்கு மௌத் வந்திருக்காருன்னு சொல்லி. மலக்கு மௌலானா அட உனக்கு வைக்கிறதுக்கு பேர் கூடவா கிடைக்கல? இருந்துட்டு மலக்க கூப்பிட்டுட்டு வந்து நிறுத்தான். ஒரு மலக்கு மௌலானாங்க. ஏன் மலக்கு மௌலானா என்ன? ஒரு செவத்துக்குள்ள இருந்து இன்னொரு செவத்துக்குள்ள பூந்து பாஞ்சிருவாரு. அடுத்த வீட்டுல பூந்து திருடுறாளா? அதான் மலக்கு மௌத்தா, மலக்கு மௌலானாவா? என்ன இது? இல்ல ஏது? இன்னைக்கு அந்த இயக்கத்தை தோற்றுவித்தவனுடைய கபரிலே செருப்படி விழுந்து கொண்டிருக்கு. தெரியுமா உங்களுக்கு?
போய் பாருங்க, போய் பாருங்க. இன்னைக்கு அந்த இயக்கத்தை உருவாக்கியவன், இந்த இஸ்லாமிய சமூகத்தை பிளவுபடுத்தினவன், இந்த முஸ்லிம்களுக்குள் இருந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தை புடுங்கினவன், இன்னைக்கு அவன் செருப்படிபட்டுக் கொண்டிருக்கான். செருப்பால் அடிக்கிறவன் வேற ஆள் இல்ல, அவன் ஆள் தான் அடிக்கிறான் அவனை. நாங்க போய் அடிக்கல இல்லங்க, நாங்க இந்த பக்கம் கூட போக மாட்டான். அந்த நாத்தத்துல போய் எவன் நிற்பான்? அது ஒரு கெட்ட நாத்தம். அங்க நாங்க போறதில்ல, அவன் தான் போறான். அவன் போன உடனே உள்ள நுழையும் போதே செருப்பு கழுத்து இந்தா புடி ஒரு அடின்றான். அவனுக்கு ஒரு அடி கொடுத்து போட்டான். எங்களை கெடுத்தியடா நாசமா போறவனேன்னு ஒரு அடி அடிச்சுட்டு போறான். உள்ள பிள்ளையும் போய் கட்டு போறான். அவனை அடிச்சு போட்டு மறுபடியும் அவன் கட்டுத்தான் போறான். திருப்பி வெளியே வரும்போது அங்க இருந்து எடுக்கணும்னு திருப்பி ஒரு அடி அடிக்கிறான். அவனுடைய லானத்தை பாத்தீங்களா? அல்லாஹ் தஆலா அவன் மீது இறக்கி வச்ச அவனுடைய சாபத்தை பாருங்க. அவனை நம்புகிறவன், அவனை விசுவாசிக்கிறவன், அவனை நேசிக்கிறவனை அவனை செருப்பால் அடிச்சிட்டு இருக்கான். இதுதான் இந்த பூமியில் இஸ்லாமிய பிரிவுகளுக்குள் காணப்படுகிற நிலைகள் என்று சொல்ல. இன்னைக்கு போய் பாருங்க, ஒரு வலியினுடைய தர்காவுக்கு போங்க. அது எந்த வலியா இருந்தா, எந்த வலியா இருந்தா என்னங்க, எந்த வலியினுடைய தர்காவுக்கு வேணாலும் போய் பாருங்க. அங்க போய் பாத்தீங்கன்னா அந்த வலியினுடைய கபர் கண்ணியத்தோடு ஒரு போர்வையால் போர்த்தப்பட்டிருக்கு. ஒரு கிலாஃபை கொண்டு அது போர்த்தப்பட்டிருக்கு. அந்த கிலாஃபுக்கு மேல பூ போட்டு வச்சிருக்கிறாங்க. அங்கே விளக்கு கொளுத்தி வைக்கப்பட்டிருக்கு, பத்தி கொளுத்தி வைக்கிறாங்க, சந்தனம் பூசுறாங்க, அத்தர் போடுறாங்க. இதெல்லாம் யாரு கிடைக்குங்கிறீங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஜோதியை தன் உள்ளத்தில் தேக்கி வைத்துக் கொண்டிருக்கிறவனுக்கு மட்டும் உரிய சொத்து இது. வேற யாருக்கும் கிடைக்காதுங்க. அதே நேரம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இந்த ஒரு குறிப்பை நான் கொடுக்கணும் உங்களுக்கு, அவசியம் தந்தாகணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மறைவுக்கு பின்னால என்னுடைய இந்த சமுதாயம் சீரழிந்து போய்விடக் கூடாது என்ற முன்னெச்சரிக்கை கவனத்தில் வைங்க. தன்னுடைய மறைவுக்கு பின்னால இந்த சமூகத்தினுடைய மக்கள் சீரழிந்து விடக் கூடாது என்ற முன்னெச்சரிக்கை காரணமாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியில் தன்னுடைய அஹ்லுல் பைத் என்ற குடும்பத்தாரை விட்டுட்டு போறாங்க. இந்த அஹ்லுல் பைத்துக்கள் செய்யற வேலை என்ன தெரியுமா? ஒன்னும் தெரியாத ஆளுக மாதிரி இந்த ஆளுக அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க. நான் இப்படி வந்து மௌலானா கோஜு கூட இந்த ஆளுக ஒன்னும் தெரியாத ஆளுக மாதிரி அப்படி மண்ணு மாதிரி தான் பேசாம பாருங்க, அவர் அப்படித்தான் உட்கார்ந்து இருக்காரு. அப்படித்தான் உட்கார்ந்து பேசாம இப்படியே பொம்மை மாதிரி இருப்பாங்க. ஆனா இந்த ஆளுக தான் இந்த பூரா சுவிட்ச் கொடுக்கறது, சாவி கொடுக்கறது வேலை பூரா பாக்குறதுங்களா. இன்னைக்கு ஒவ்வொரு குழப்பத்திற்குரிய தீர்வுகளினுடைய நிலைகளை கொண்டு வருகின்ற ஆட்களை நீங்க பின்னால் திரும்பி பார்த்தீங்கன்னு சொன்னா அவனுக்கு பின்னால ஒரு சாதாத்து நின்று சாவி கொடுத்துட்டு இருப்பாரு. இன்னைக்கு வலிமார்களுடைய உற்பத்தியினுடைய கேந்திரம் என்று ஒன்றை நீங்க எடுக்கிறதா இருந்தா அது சாதாத்துமார்கள் தான். அங்கிருந்துதான் விலாயத்தினுடைய வாடை நுகரப்படுகிறது. அங்கிருந்துதான் விலாயத் என்ற கடல் பொங்கல் துவங்கி வெளியே வருகிறது என்று சொன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு பின்னால் தன் சமூகத்தினுடைய மக்கள் சீரழிந்து விடக் கூடாது என்ற முன்னெச்சரிக்கை காரணமாக சாதாத்துக்களை கொண்டு வலிமார்களுடைய பரிவட்டத்தை உருவாக்கி உலகத்தில் நிறுத்தினாங்க. இன்னைக்கு அந்த வலிமார்கள் தான் ஒவ்வொரு முஸ்லிமுடைய மூமினுடைய ஈமானுடைய பாதுகாவலர்களாக நின்று கொண்டிருக்காங்க இன்னைக்கு என்று சொன்னா, கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் தஆலா அவருடைய மெய்யடியாளர்களே, இந்த வலிமார்களை பத்தி என்ன கேவலம், என்ன மாதிரியான வார்த்தைகள், தகாத வாயில சொல்ல கூசற அளவுக்குள்ள வார்த்தைகள் இந்த ஆளுகள் பேசும். ஒரு ஆளு இதுல ஒருத்தன் கேட்கான், எங்க ஊர்ல கேட்டான், இந்தியாவில் ஒருத்தன், நான் பயான் பண்ணிட்டு இருக்கும் போதே எழும்பிட்டான். எங்க ஊர்ல இதெல்லாம் சாதாரணங்க, பேசிட்டு இருக்கும் போது எந்திரிச்சிருவான். எந்திரிச்சு உங்கள்கிட்ட கேட்கணும், ஒண்ணு கேட்கணுமா, நான் கொண்டு வரலடா இன்னும் அப்படிங்க, உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கணும், நான் கொண்டு வர இல்லையா, அது இல்லைங்க நான் கேள்வி கேட்கணும். அப்ப கேள்வி கேட்கணும்னா ஒண்ணு கேட்கணும்னாக்கா போயிட்டு வாயா, இல்லைன்னா யாரு வாடான்னு சொன்னா இல்லையா, அப்ப கேள்வி கேட்க என்னடா கேள்வின்னு கேட்டேன். அது சொன்னா ஒரு ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்படுற ஒரு ஹதீஸ் நீங்க கேட்டிருக்கீங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் இறப்பினுடைய தருவாயில கிடக்கிறான். ஒரு மனுஷன் இறப்பு தருவாயில கிடக்கிறான். அப்படி அவன் இறப்பு தருவாயில கிடக்கும் போது அவனுக்கும் அவன் போக வேண்டிய சொர்க்கத்துக்கும் இடையில ஒரு முளத்தினுடைய அளவுக்கு தான் இடைவெளி இருக்கு. அவ்வளவு நெருங்கிட்டான் சொர்க்கத்தை. எவ்வளவு நெருங்கியிருக்கான்? ஒரு முளம். சொல்லுங்க, நான் மட்டுமே பேசினா எனக்கு வயிற்று வலிக்குது. ஒரு முளம் தான் இடைவெளி இருக்கு. இந்த ஒரு முளத்தினுடைய இடைவெளி இருக்கின்ற ஒரு நிலையில் அவன் தன்னுடைய ஈமானை இழந்து காஃபிராகி மௌத்தா போறான். இன்னொரு மனுஷன் இறப்பு தருவாயில கிடக்கான். அவனுக்கும் நரகத்திற்கும் இடையில ஒரு முளத்தினுடைய இடைவெளி தான் இருக்கு. அவன் திடீரென்று ஈமான் உள்ளவனா மாறி மன்னிக்கப்பட்டு சொர்க்கவாதியாகி மௌத்தா போறான்.
இந்த ஹதீஸ் உங்களுக்கு தெரியும் வேணா? நான் கேட்டேன், என்ன எனக்கு தெரியாது. ஆமா தெரியும், என்ன இந்த ஹதீஸுன்னு கேட்டேன். ஒரு முழத்தினுடைய இடைவெளியில கூட ஒருத்தனுடைய ஈமானுக்கு கேரண்டி இல்லை, எப்படி நீங்க இவரை வலின்னு சொல்றீங்கன்னு கேட்டான். நத்தர் வலியை எப்படி வலின்னு சொன்ன? சாலுமீது நாயத்தை வலின்னு எப்படி சொன்ன? சாஜா மொயினுத்தீன் சிஷ்டியை எப்படி நீ வலின்னு சொல்ற? ஏர்வாடி இப்ராஹிம் பாஷா வலியுல்லாஹ்வை எப்படி வலின்னு சொல்ற? இனாயத்துல்லா வலியுல்லாஹ் எப்படி நீ வலின்னு சொல்றேன்னு கேட்டான். அந்த இதோட சிம்பிள்ரா, இது கூட உனக்கு விளங்கல. மரம் பண்ணத்தான நீ, உனக்கு எப்படி விளங்க? நாங்க விளக்குறோம், உங்களுக்கு நான் விளக்குறேன்டாப்பா. எப்படி விளக்குறேன் தெரியுமா? உன் புத்தியில படுற மாதிரி நான் விளக்கி சொல்றேன் உனக்கு. உங்க ஊர்ல, உங்க வீட்டுல, உங்க ஆளுகள்ல, உங்க தாய் பிள்ளையில, சொந்தத்துல எவனாவது செத்து இருக்கானான்னு கேட்டேன். கேட்டான், ஏங்க நான் மௌத்தா போன ஆளு வலின்னு சொல்றீங்க, அந்த ஆளு வலியான ஆதாரம் கேட்டா ஹதீஸ சொல்லி எங்க வீட்டுல செத்தவன் கதையை கேட்கறியான்னா? அட முதல்ல உங்க வீட்டுல செத்தவன் கதையை முதல்ல பார்ப்போம், பிறகு அவர் கதையா பார்ப்போம். முதல்ல சொல்லு, உங்க வீட்டுல யாரும் செத்தானா? அவன் சொன்னான், ஆமா எங்க வாப்பாவோட வாப்பா செத்தான். அப்ப உங்க வாப்பா இன்னும் சாவ இல்லையான்னு கேட்டேன். உங்களோட வாப்பா இன்னும் சாவ இல்லையா? உன்னை பார்த்துட்டு இன்னுமா உயிரோட இருக்கான்னு கேட்டேன். இல்ல இல்ல, எங்க வாப்பாவோட வாப்பா தான் செத்தான். சரி நல்லதப்பா, உங்க வாப்பாவோட பேர் என்னான்னு கேட்டேன். உங்க வாப்பா பேர் என்ன? முன்சாமியா கன்சாமியான்னு? இன்னும் முன்சாமி கன்சாமி. எங்க வாப்பா அப்துல் ஜப்பாருங்க. ஓ அப்துல் ஜப்பாரா உங்க வாப்பா? அது சரிதான், வாஸ்தவம் தான். அப்துல் ஜப்பார் மௌத்தா தானே போனாரு? என்ன? ஆமா மௌத்தா போட்டாரு. சரி மௌத்தா போனார் இல்ல, அவரு மௌத்தா போன உடனே ஊர்ல இருக்கிற மஹல்லால இருக்கிற ஏரியால இருக்கிற எல்லா முஸ்லிம்களும் அங்க இருந்து வந்து கழுவி குளிப்பாட்டி கஃன் அணிவிச்சு சந்தாக்களை தூக்கி வச்சு அந்த சந்தாக்க தூக்கிட்டு வந்து பள்ளிவாசல்ல வச்சு இமாமுக்கு முன்னால இமாம கூப்பிட்டு சொன்னாங்க, அப்துல் ஜப்பார் மௌத்தா போயிட்டாரு, ஜனாதா தொழுகை நடத்துங்க. யாருக்கிட்ட? இமாம் கிட்ட. அப்துல் ஜப்பாரு மௌத்தா போயிட்டாரு, ஜனாதா தொழுகை நடத்துங்கன்னு இமாம கூப்பிட்டு சொன்ன உடனே இமாம் அங்க இருந்து வந்த அப்துல் ஜப்பாருடைய மவன், ஒன்னுட்ட தான்ப்பா, என்கிட்ட இல்ல, ஒன்னத்தை தான் வந்து இமாமு கேட்டாரு, அடே உங்க வாப்பா சொர்க்கத்துக்கு அவருக்கு ஒரு முளம் இருக்கும் போது இறந்தாரா, நரகத்துக்கு அவருக்கு ஒரு முளம் இருக்கும் போது இறந்தாரா, எப்படி இறந்தாருன்னு கொஞ்சம் விவரம் சொல்லுன்னு கேட்டான். யார்? இமாம். என்னங்க கூத்து இது, என்ன சொல்றீங்க நீங்க? அடப்ப நீ தானே சொன்ன சொர்க்கத்துக்கும் இவனுக்கு ஒரு முளம் இருக்கும் போது அவன் காஃபிரா மௌத்தா போனா, நரகத்துக்கும் இவனுக்கு ஒரு முளை இருக்கும் போது மூமினா மௌத்தா போனான்னு சொல்லி நீ தானப்பா சொன்ன. அதைத்தான் உங்க இமாமு கேட்கிறாரு, இவன் முஸ்லிமா மௌத்தா போயிட்டானா இல்ல காஃபிரா மௌத்தா போயிட்டானா, கொஞ்சம் வேணாமா சொல்லுடா, ஜனாதா தொழுகை நடத்தலாமா இல்ல வேணாமான்னு முடிவெடுப்போம்னா. நீ ஒத்துக்குவியா? என்னங்க பேசுறீங்க? எங்க வாப்பாவோட வாப்பா முஸ்லிம் அப்துல் ஜப்பார்னு பேர் சொல்றேன், அவரு வாப்பா அப்துல் கரீம், அவரு வாப்பா கண்ணப்பா முத்தப்பா, இத்தனை பேர் இருக்கா. எங்க வாப்பாவை நீங்க எப்படி எங்க வாப்பாவோட வாப்பாவை நீ காஃபிர்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு முஸ்லிமுங்க. ஒரு சமூகம், ஒரு சமூகத்துடைய மக்கள் ஒருங்கிணைந்து, ஒரு சமூகத்துடைய மக்கள் ஒருங்கிணைந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மையத்து ஒரு ஜனாதா தொழுகைக்காக பள்ளிவாயலுடைய வராந்தாவில் கொண்டு வரப்பட்டால் அந்த மையத்திற்காக 9 நபர்கள் ஒன்று சேர்ந்து துஆ செய்வார்கள். ஆனால் 9 நபர்கள் ஒன்று சேர்ந்த அந்த மையத்துடைய தொழுகையை நடத்துவார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா அவனுடைய பாவம் முழுவதையும் மன்னிக்கிறான் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? இவன் வலிங்கிறதுக்கு ஆதாரம் கேட்கறான். உங்க வாப்பாங்கிறதுக்கு ஆதாரம் இல்லடா, உங்களோட வாப்பாவோட வாப்பா முஸ்லிமா மௌத்தா போனாங்கிறதுக்கு ஆதாரம் இல்ல. ஆனா அதே நேரம் குர்ஆன் எடுத்து பாருங்க, குர்ஆன் எடுத்து பாருங்க, வலிக்கு ஆதாரத்தை அல்லாஹ் தர்றான். அஜஅல் ரஹ்மர் ரஹ்மான் உத்தா, அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். அல்லாஹ் ஒருவனை நேசிக்க துவங்கி விட்டான் என்று சொன்னால் மக்களுடைய உள்ளத்தில் அவனுடைய நேசத்தை போட்டு விடுகிறான் என்று சொன்னான் அல்லாஹ் தஆலா. இன்னைக்கு பாஷா நாயகத்தை பற்றிய நேசம் இன்னைக்கு நமக்கு இருக்கு, சாலுமீது நாயகத்துடைய நேசம் நம்முடைய உள்ளத்துல இருக்கு, இனாயத்துல்லாஹ் வலியுல்லாஹ்வுடைய நேசம் நம்முடைய உள்ளத்துல இருக்கு, காஜா மொயினுத்தீன் சிஸ்தியினுடைய நேசம் நம்முடைய உள்ளத்துல இருக்கு. லட்சோப லட்சம் முஸ்லிம்கள் மட்டுமல்ல, கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் இன்றைக்கு வலிமார்கள் என்ற அந்தஸ்தில் வைத்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னா, அப்ப அல்லாஹ் தஆலா அவர்களை வலி என்று ஏற்றுக்கொண்டான். அவங்க வலியா இல்லாம இருந்தாலும் சொன்னான், அவர்களை அல்லாஹ் வலியினுடைய அந்தஸ்திலேயே கொண்டு போய் உயர்த்தலாம். இதுதான் யதார்த்தமான உண்மையினுடைய நிலை என்று சொன்னார். கண்ணியம் மிக்கவர்களே, நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்டி என்னுடைய பேச்ச முடிக்க விரும்புறேன். இந்த வலிமார்கள் யாரு? வலிமார்கள்னு சொல்றோம்,
இந்த வலிமார்களை போய் சந்திக்கிறோம், பேசுறோம், பார்க்குறோம், அவங்களுடைய துவா வாங்குறோம், கையை முத்துறோம், காலை முத்துறோம், எல்லாம் செய்யறோம். இவங்க யாரு? இவங்க இந்த பூமியில் இருக்கின்ற மனித இனத்தை அவர்கள் என்ன செய்யறாங்க சொல்றானே? தரீக்காலாம் கிடையாதுங்க, இதெல்லாம் சும்மா வயிற்று பிழப்புங்க, ஏமாத்திர வேலை. இதெல்லாம் செய்குன்னு சொல்லி போட்டு 10 பேத்துக்கு முறியதை கொடுத்து அந்த 10 பேர்த்திட்ட இருந்து காசு வாங்கி பொழப்பு நடத்துற ஆளுக இந்த ஆளுக. இதான் செய்க முறியுதுங்கிறதல்ல, இப்படித்தான் சொல்லலாம். இது தள்ளிட்டு இருக்கான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபிகளுக்கு ஷைഖா இருந்தாங்க. இவனுக்கு தெரியாதா? சௌபான் ரலியல்லாஹு அன்ஹுடைய சம்பவத்தை முதல்ல பேசினவங்க பேசுறாங்க. எனக்கு முன்னால பேசின உலமாக்கள் சௌபான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு சம்பவத்தை சொன்னாங்களா? சொன்னாங்க. அந்த சௌபானுடைய சம்பவத்தை எடுங்க. அந்த சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக ஒரு தடவை வர்றாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், சௌபான் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கேட்கிறாங்க, சௌபானே இப்போது உன்னுடைய நிலைமை என்ன? உன்னை நான் கல்வத்துல உட்கார வச்சனே. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, உன்னை நான் கல்வத்துல உட்கார வச்சனே, இப்போ உன்னுடைய நிலைமை என்னன்னு கேட்கும்போது சௌபான் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு பூமியாக தெரிகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன் கல்வத்தின் நிறைவடைவல்ல போட்டாங்க. உன் கல்வத்து நிறையடையல, போ, திருப்பி போ, மறுபடியும் கல்வத்துல உட்கார்ந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப போய் கல்வத்துல உட்கார்ந்தாங்க. பல நாட்கள் கழித்து பெருமானாரிடம் மீண்டும் வருகிறார். வந்த சௌபான் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, சௌபானே இப்ப சொல்ல உன்னுடைய நிலைமை என்ன? சௌபான் ரலியல்லாஹு சொன்னாங்க, என் கையிலே ஒரு கையில் வைக்கப்பட்ட தங்கமும் இன்னொரு கையில் வைக்கப்பட்ட மண்கட்டியும் இரண்டும் எனக்கு சமமாக தெரிகிறது என்று சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சௌபான் இப்போது நீ பக்குவம் அடைந்துட்டாய் என்று சொன்னாங்க. இதான் வலிமார்களுடைய வேலைங்க. நபிமார்கள் என்ன வேலை செஞ்சாங்களோ அதான் வலிமார்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? காஜா குதுபுத்தீன் பக்தியாரி காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தில்லியில் அடக்கமாக இருக்காங்க. காஜா மொய்னுத்தீன் சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கலீஃபா. அவரோட ஒரு முரீத் ஒரு ஆள் இருந்தான். அந்த முரீத் அவங்க இப்படித்தான் அவர் கல்வத்தில் போட்டு வச்சாங்க. கல்வத்தில் போட்டு வச்சு அந்த ரூமை பார்த்து அந்த ரூமை பூட்டிட்டாங்க. பூட்டி அந்த சாவியை இன்னொரு முரீதோட கையில கொடுத்து, அந்த ஆளு எந்த காரணத்தை கொண்டு வெளியே வரன்னு சொன்னாலும் வெளியே விடாத, பூட்டை திறக்க கூடாதுன்னு சொல்லி போட்டு வச்சுட்டாங்க. அவன் உள்ளேயே இருந்து அல்லாஹ் 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 அல்லாஹ்னு திக்ர் செஞ்சுட்டே இருக்கான். சில வாரங்கள் ஓடி போச்சு. இந்த நிலையில குதுபுத்தீன் பக்தியாரி காக்கி ரலியல்லாஹு தஆலாவுடைய காலுடைய பாதரட்சை இருக்கு பாருங்க, அந்த செருப்பு வாறு அந்து போச்சு. இந்த வாறு அந்து போகவும் அதை ஒரு முரீதோட கையில கொடுத்து, இதை கொண்ட தச்சுட்டு வான்னு சொன்னாங்க. அவன் அந்த பாதரட்சி எடுத்துக்கொண்டு தைக்கிறதுக்காக கொண்டு வந்தான். அவன் வந்த வழி இந்த முரீது உள்ள கல்வத்துல கிடக்காம பாருங்க, அவன் இருந்த அரை பக்கமாக வந்தான். அந்த ரூம் பக்கமா வந்த உடனே அவன் உள்ள உட்கார்ந்து இருந்த ஆள் எழுந்தா சட்டுன்னு புள்ளி கூத்து எழுந்துட்டான். எந்திரிச்ச உடனே சொன்னா, ஆ என்று அல்லாஹ்வுடைய வாசம் வருதுன்னா. என்ன சொன்னா? அல்லாஹ்வுடைய வாசம் வருது, அல்லாஹ்வுடைய வாசம் வருதுன்னா. இது கடையில் அந்த ஆளு அந்த பாதரட்சி எடுத்துட்டு வந்த ஆளு பக்கத்துல வந்துட்டான். வந்தவன் அவனை பிடிச்சிட்டான். இவன் பிடிச்சு சொன்னா, அல்லாஹ் ரசூலுக்காக கேட்கிற, தயவு செஞ்சு திறந்து விடு. இவன் என்னமோ தெரியாதுன்னு சொல்லி ரூமை திறந்து விட்டுட்டான். ரூமை திறந்து விட்டான என்னமோ அடுத்த நிமிஷம் அவன் கையில இருந்த பக்தாரி காக்கியினுடைய அந்த பாதரட்சியை பிடிங்கிட்டான். பிடிங்கிட்டு தரமாட்டேங்கிறான். அப்ப சொன்னா, அந்த ஆளு இந்த முறை சொன்னாரு, அப்ப அது தச்சுப்பு அந்த வாரி அருந்து போச்சு, அதை நான் தைக்கிறதுக்காக கொண்டு போறேன், அதான செய்யணும், தைக்கணும், அவ்வளவுதானே, நான் தைச்சிட்டு வரேன், நீ இரு. என்ன செஞ்சான்? பாதரட்சி எடுத்துட்டு நேரா தில்லியினுடைய கடவீதிக்கு வந்தான். தில்லியினுடைய கடவீதியில் வந்து அப்ப சுல்தான் அலாவுத்தீனுடைய ஆட்சி காலம். சுல்தான் அலாவுத்தீனுடைய ஆட்சி காலம். வலிமார்களை வெறுக்கின்றவனுடைய ஆட்சி காலம், வலிமார்களை மறுக்கின்ற ஒரு அரசனுடைய ஆட்சி காலம் அது. செருப்பை தூக்கிட்டு வந்து என்ன செஞ்சான்? செருப்பு தைக்கிறவன்ட்ட கொடுத்து சொல்றான், அல்லாஹ்வுடைய செருப்பு தச்சு கொடுன்னா. என்ன சொல்றா? அல்லாஹ்வுடைய செருப்பு தச்சு கொடுன்னா. இவன் பயந்து போயிட்டான் செருப்பு தைக்கிறவன். என்னடா இது, அல்லாவே யாருன்னு நமக்கு தெரியல. இப்ப பார்த்தா இவன் எப்ப செருப்பு எப்ப போட்டாங்கிறது தெரியலடா. இவன் செருப்பை தூக்கிட்டு வந்து அல்லாஹ் செருப்பு தச்சு கொடுன்றானே. இவன் பயந்து போய் யோசனை பண்ணிட்டு இருக்கான். அதுக்குள்ள சிப்பாய்கள் வந்துட்டான். வந்த சிப்பாய்கள் இவனை பிடிச்சிட்டு கேட்கிறான், டேய் இது யாரு செருப்பு? அந்த முரீது அல்லாஹ் செருப்பு, அல்லாஹ்வுடைய செருப்புங்கிறான். எத்தனை தடவை கேட்டாலும் அல்லாஹ்வுடைய செருப்புன்னு சொல்றான். சிப்பாய் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டான். அரெஸ்ட் பண்ணி நேரா கொண்டு போய் ஹுக்கூமத்தில் நிறுத்திட்டானுங்க. காதிக்கு முன்னால கொண்டு போய் நிறுத்திட்டான். நிறுத்தின உடனே சுல்தான் அலாவுத்தீன் அந்த தேசத்தினுடைய அரசன்
டெல்லி மாநகரத்தினுடைய சக்கரவர்த்தி காதிட்ட கேட்கிறான், இவன் யாரு இல்ல. அவன் சொன்னான், காதி சொன்னா யாரும் இல்ல, புக்தியாரி காக்கியோட முரீது. புக்தியாரி காக்கியினுடைய முரீதுன்னா விட்டுறாத, இவனை எப்படி இவனை தூக்குக்கு ஏற்றி ஆகணும். இன்னைக்கு புக்தியாரி காக்கியினுடைய மூஞ்சில மண்ணை பூசாம விடக்கூடாது. இன்றைக்கு நீ எப்படியாவது பார்த்து தீர்ப்பு சொல்லு, அவனுக்கு பாதகமாவே சொல்லுன்னா. அப்பவும் இந்த முரீது இருக்கானே, அவனுக்கிட்ட கேட்கறான், காதி கேட்கிறான், தேவன் கையில வச்சிருக்க செருப்பு யாரு? அல்லாஹ்வுடையது. அப்ப என்ன சொல்லி, குஃப்ர் இல்லையா இது? அல்லாஹ் செருப்பு போடுவானா? அல்லாஹ்வுக்கு காலா இருக்கு செருப்பு போடுறதுக்கு? இவன் நான் எத்தனை தடவை கேட்டாலும் இது யாரு செருப்புன்னா அல்லாஹ் செருப்பு, அல்லாஹ் செருப்புங்கிறான். அப்ப காதி என்ன செஞ்சான், அவனுக்கு தீர்ப்பு சொல்ல போறான். இதற்கிடையில பக்தியாரி காக்கிக்கு ஆள் போயிட்டு போனவன் சொன்னா, அவங்களுடைய முரீது இந்த தேசத்தினுடைய அரசனால் கைது செய்யப்பட்டிருக்காரு. எந்த முரீதை நீங்க கல்வத்துல வச்சிருந்தீங்களோ அந்த ஆளை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அங்க நின்றுகிட்டு உங்களுடைய செருப்பு கையில வச்சுட்டு அல்லாஹ்வுடைய செருப்புன்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்ட உடனே பக்தியாரி காக்கி ரலியல்லாஹு அவர்கள் வேக வேகமாக சென்றார்கள். அவங்களுடைய வயசுலேயே எந்த அரசனுடைய அரசவைக்குள்ளும் கால் பதிக்காத அத்தனை மிகப்பெரிய ஞானி அன்னைக்குத்தான் சுல்தான் அலாவுத்தீனுடைய சமஸ்தானத்திற்குள் பிரவேசிக்கிறார்கள். தன்னுடைய முரீதுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக உள்ள நுழைஞ்ச உடனே உள்ள போய் நின்றாங்க. கருணாகமாய் வந்திடுவார் மக்கள் படும் துன்பமெல்லாம் வேணுமம்மா. 10 கரம்